விவகாரங்களை கையாள ஒத்துழைப்பை வலுப்படுத்துவீர். மத்திய மாநில அரசுகளுக்கு பிரதமர் அறிவுறுத்தல். கூடுதல் வருவாயை பதிவு செய்தது EPF. கடந்த ஆண்டை காட்டிலும் 11 விழுக்காடு அதிகம். மலேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியத்தை தோற்றுவிக்கும் பரிந்துரை அமைச்சரவையில் விரைவில் தாக்கல் செய்யப்படும். வணக்கம். சலாம் மலேசியா மடானி RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கோகிலவாணி கிருஷ்ணன். மக்கள் நலனை முன்னிறுத்தி நாட்டில் நில விவகாரங்கள் கையாளப்பட வேண்டும். அதேவேளை கூட்டரசு மற்றும் மாநில அரசாங்கங்களுக்கு இடையே ஒத்துழைப்பு வலுப்பெற வேண்டும் என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். மக்களின் தேவையை நிறைவு செய்ய நில விவகாரம் சம்பந்தப்பட்ட ஒப்புதல்கள் விரைவாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என பிரதமர் தமது முகநூலில் இடுகையிட்டார். ஆயினும் இதில் மாநில அரசுக்கு உட்பட்ட உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். மேலும் நாட்டின் மொத்த நில பரப்பளவில் 50 விழுக்காட்டை வனப்பகுதிகளாக நிலைநிறுத்தும் கடப்பாட்டில் அரசு உள்ளது. 82ஆம் தேசிய நிலமன்ற கூட்டத்திற்கு தலைமையேற்ற பின்னர் டத்துஸ்ரீ அன்வார் இவ்விவரங்களை வெளியிட்டார். சபாவின் வாயிலாக கிட்டும் வருமானத்தில் 40 விழுக்காட்டை திரும்பத் தரும் கோரிக்கை 1963 மலேசிய உடன்பாட்டில் இடம் பெற்றுள்ளபடி அதனை செயலாக்கும் அணுகுமுறைகளை விவாதிக்க சிறப்பு செயற்குழு தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. கூட்டரசு அரசாங்கமும் சபா அரசாங்கமும் அதில் உட்பட்டிருப்பதாக துணை பிரதமர் டத்துஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். அந்த கூட்டு செயற்குழுவுக்கு சபா அரசாங்க செயலாளர் டத்துஸ்ரீ சஃபார் உந்தோங்கும் கருவூல தலைமை செயலாளர் டத்து ஜோஹான் மஹமூத் மரிகானும் கூட்டாக தலைமையேற்றுள்ளனர். MA 63 செயலாக்க நடவடிக்கை மன்ற நுட்பக்குழுவிடம் அந்த கூட்டுக்குழு தகவல் அளிக்க வேண்டும். அதேவேளை பரிந்துரைக்கப்படும் அணுகுமுறை கலந்துரையாடல் மேம்பாடு பற்றி அமைச்சரவையிடம் நேரடியாக அறிக்கை தாக்கல் செய்யவும் அந்த குழுவுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அந்த கலந்துரையாடலை நடத்த குறுகிய காலமே வழங்கப்பட்டுள்ளது. இன்று அந்த கலந்துரையாடல் தொடங்கிய நிலையில் அணுகுமுறையை உடனடியாக செயல்படுத்த முனையுமாறு துணை பிரதமர் கேட்டுக் கொண்டார். கலந்துரையாடல் குறித்த அறிக்கைக்காக தாம் காத்திருப்பதாகவும் விரைந்து அதனை அரசுக்கு பரிந்துரைக்க ஆவண செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். டத்துஸ்ரீ ஃபடிலா மன்னாரா கினாபாலுவில் செய்தியாளர்களை சந்தித்தார். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எமர்ஜென்சி சர்வீஸ் 999 NG 999 புதிய அவசர அழைப்பு முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அதனை மிகுந்த பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டும் என வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ngா கோமிங் கேட்டுக் கொண்டார். இந்த புதிய முறையில் அவசர அழைப்பு மையத்துக்கும் தொடர்புடைய நிறுவனத்துக்கும் இடையிலான தரவு மூல பகிர்மானங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. அதன்படி அவசர அழைப்பு கிடைக்கப்பெற்ற இடமும் அந்த தகவலில் அடங்கும். இதன் வழி ஆபத்தில் சிக்கியோரை விரைந்து காப்பாற்றவும் மீட்கவும் இயலும் என அமைச்சர் கூறினார். NG 999 செயற்கை நுண்ணறிவு, தரவு மீளாய்வு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதாகவும் அவர் விவரித்தார். மலேசிய எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சர்வீஸ் 999 MERS 99க்கு மாற்றாக NG 999 நேற்று நடப்புக்கு வந்தது. இவ்வாண்டு செப்டம்பர் வரை MERS 999 வாயிலாக கிடைக்கப்பெற்ற மொத்த அழைப்புகளில் 1,69,015 அதாவது 2.28 விழுக்காடு போலி அழைப்புகள் என அமைச்சர் குறிப்பிட்டார். அது முறைகேடு மட்டுமன்று, உண்மையிலேயே உதவி தேவைப்படுவோர் இடத்துக்கு மீட்புக்குழு செல்ல இயலாமல் போகவும் நேரிடுவதாக ngா வருத்தம் தெரிவித்தார். 6,399 கோடி ரிங்கேட் இவ்வாண்டின் 9 மாதங்களில் EPF ஈட்டிய மொத்த முதலீட்டு வருவாய் மதிப்பு. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் அந்த வருவாய் 11 விழுக்காடு கூடுதலாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஊழியர் சேம நிதியின் மொத்த மதிப்பு 5,757 கோடி ரிங்கிட்டாக பதிவாகியது. மேலும் இவ்வாண்டின் 3ஆம் காலாண்டில் EPF-இன் முதலீட்டு வருவாய் 27 விழுக்காடு உயர்ந்து 2,507 கோடி ரிங்கிட்டை எட்டியுள்ளது. அதற்கு பங்கு சந்தைகள் மாபெரும் அளவில், அதாவது 68 விழுக்காடு அல்லது 1,695 கோடி ரிங்கிட்
பங்களித்துள்ளன. 2024 இதே காலாண்டில் அது 1967 கோடி ரிங்கிட்டாக இருந்தது. முதலீட்டு மூலதனத்தை பாதுகாத்ததன் வாயிலாக 675 கோடி ரிங்கிட்டையும், சொத்துடைமை, அடிப்படை மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் மூலம் 114 கோடி ரிங்கிட்டையும், குறுகிய கால முதலீடுகள் வழி 23 கோடி ரிங்கிட் வருவாயையும் 3ஆம் காலாண்டில் EPF கவர்ந்துள்ளது. மேலும் செப்டம்பர் 30 வரை EPF-இன் கன்வென்ஷனல் பொது கணக்கு 2048 கோடி ரிங்கிட்டும், ஷரியா கணக்குக்கு 459 கோடி ரிங்கிட் முதலீட்டு வருவாயையும் பெற்று தந்துள்ளன. அயலக முதலீட்டு வருவாய் மதிப்பு 1333 கோடி ரிங்கிட்டாக பதிவாகி இருப்பதை EPF அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. பருவநிலை மாற்றம், இதனால் நமக்கென்ன பெரிதாய் பாதிப்பு வந்துவிடப் போகிறது? வழக்கம் போல் வேலையை பார்ப்போம் என்ற சிந்தனையுடன் இருக்கிறீர்களா? சற்றே வெளியே எட்டி பார்த்தால் கொட்டி தீர்க்கும் கனமழை, சிறிது நேரத்திற்குள் முழு வெள்ளம், இல்லையெனில் சித்தத்தையே கலங்கடிக்கக்கூடிய வகையில் கொளுத்தும் வெயில், இவைதான் பருவநிலை மாற்றத்தால் நமக்கு நேரும் ஒரு சில ஆபத்துகள். அதனை முன்னிறுத்தி பிரேசில் பெலமில் COP30 ஐநாவின் 30ஆம் பருவநிலை மாற்ற உச்ச மாநாடு நடைபெறுகிறது. அது குறித்த விரிவான தகவலை தொடர்ந்து காண்போம். உலகின் மிகப்பெரிய மழைக்காடான அமேசானின் நுழைவாயில் என்றழைக்கப்படும் பெலமில் இம்மாதம் 10 தொடங்கி 21ஆம் நாள் வரை COP30 உச்ச மாநாடு நடைபெறுகிறது. 195 உலக நாடுகள் அந்த உச்ச மாநாட்டில் பங்கேற்றுள்ளன. பருவநிலை மாற்றத்தை சரி செய்யும் பாரிஸ் ஒப்பந்தத்தை அமல்படுத்துவது உட்பட பயோடைவர்சிட்டி, உயிரியல் பல்வகைத்தன்மை, உணவு அமைப்புகள், பூர்வகுடி மக்களின் உரிமைகள் போன்ற அமேசான் மழைக்காடுகள் மீதான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுதல், காடழிப்புகளை தடுத்தல், புதைப்படிவ எரிபொருள் பயன்பாட்டை குறைத்தல் முதலியவற்றின் மீது COP30 கவனம் செலுத்துகிறது. இந்நிலையில் அண்மையில் ஆசியான் உச்சநிலை கூட்டத்திற்கு தலைமையேற்ற மலேசியா பசுமை தொழில்நுட்ப வளர்ச்சியையும் 2050க்குள் கரிவளி வெளியேற்றத்தை சுழியமாக்கும் இலக்குகளையும் வலியுறுத்தி COP30 உச்ச மாநாட்டில் கண்காட்சி மண்டபத்தை அமைத்துள்ளது. அதில் பருவநிலை மாற்றம் மீதான மலேசியாவின் நிலைப்பாடுகளை கொண்டு சேர்க்கும் பொருட்டு இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சின் கீழ் நாட்டை நிகர்த்து இளம் பருவநிலை மாற்ற ஆர்வலர் மோகேஷ் சபாபதி கலந்து கொண்டிருக்கிறார். இந்த மாநாட்டுல மலேசியோட பங்களிப்பு 2 வகையா பார்க்க முடியுது. முதலாக நெகோசியேஷன் ப்ரோசஸ்ல குறிப்பா மற்ற நாடுகள் கூட பருவநிலை மாற்றம் முயற்சிகள் எடுக்கிறதுக்கு தேவைப்படுற ஃபைனான்ஸ் மற்றும் டெக்னாலஜி போன்ற பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது. இரண்டாவது மலேசியா பவிலியன் அப்படின்னு இங்க அமைக்கப்பட்டிருக்கு. நம்ம நாடு எடுத்திருக்கிற முயற்சிகள், உதாரணத்துக்கு ரங் குர்பானி கிளீம் முடிந்த அக்டோபர் மாசத்துல லான்ச் பண்ண நேஷனல் பிளானட்டரி ஹெல்த் ஆக்ஷன் பிளான் மற்றும் மற்ற தேசிய அளவிலையும் மாநில அளவிலையும் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் ஷோகேஸ் பண்ண மட்டும் இல்லாம மற்ற நாடுகள் கூட கொலாபரேஷன் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இருக்கு. புவியின் 70 விழுக்காடு நீரால் சூழப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் உலக மக்களில் 240 கோடி பேர் அன்றாட தேவைகளை கூட நிறைவு செய்ய முடியாத அளவிற்கு நீர் தட்டுப்பாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர். வறட்சி, பஞ்சம், வெள்ளம், புயல், பனிக்கட்டிகள் உருகுதல் போன்ற அபார பருவநிலை மாற்றத்தால் நேரும் விளைவுகளை தடுக்க இந்த மாநாட்டில் நிதி உதவிகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆனால் அதை எல்லா உலக நாடுகளும் ஏற்றுக்கொள்ளுமா என்ற கேள்விக்குறியும் எழுந்துள்ளது. நம்ம நாடு விவசாயம் துறையில உதாரணத்துக்கு பேடி, பாம் ஆயில், சீஃபுட்ல முன்னணியில இருக்கு. ஆனா இப்போ கடந்த ஒரு 20 வருஷமா பருவநிலை மாற்றத்தினால நிறைய பாதிப்பு பட்டிருக்கு. ரெண்டாவது ப்ளூ எக்கானமி. மலேசியா சுத்திலுமே கடல் 4000 கிலோமீட்டர்ஸ் மேல நம்மளுடைய கோஸ்ட் லைன் இருக்கு. அப்போ கடல் சம்பந்தப்பட்ட எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட நிறைய இருக்கு. மூன்றாவது எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். நம்ம நாட்டுக்கு இன்னும் நிறைய கிரீன் செக்டர் ப்ரொஃபஷனல்ஸ் தேவைப்படுது. அப்போ நம்ம நாட்டோட சுற்றுச்சூழல் பாதுகாக்க மட்டும் இல்லாம சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட பெருக முடியும். மனிதர்கள் நடவடிக்கைகள்னால பருவநிலை மாற்றத்தோட விளைவுகள் நம்ம எதிர்பார்க்கிற விட சீக்கிரமா நம்மளுக்கு தெரியுது. இதற்கிடையில் நல்ல விஷயங்களை மேற்கொள்ள, குறிப்பாக இயற்கையை பாதுகாப்பதில் யாருக்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. மாற்றம் நம்மிடமிருந்தே தொடங்கட்டும் என்பதை மலேசியாவின் முன்னெடுப்புகள் மெய்ப்பித்துள்ளன. சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றம் விளைவுகள் தவிர்க்க பொறுப்பு அரசாங்கம் கிட்ட மட்டும் இல்ல, ஆனா அதை விட முக்கியமா நம்ம கன்சியூமர்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸோட பங்களிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி, தண்ணீர் கவனமா பாய்க்கிறது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் உபயோகிக்கிறது மற்றும் முடிந்த அளவுக்கு வீட்டுல என்வாயரன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி அல்லது மஸ்ர அலம் பொருட்கள் உபயோகிக்கிறது கூட
இதெல்லாம் வந்து சின்னதா தெரியலாம், ஆனா ஒட்டுமொத்த மலேசியர்கள் வந்து கடைபிடிக்க முடிஞ்சா ஒரு பெரிய மாற்றத்தை வந்து நம்ம பார்க்க முடியும். உயிர்கள் எல்லாவற்றையும் சுமக்கும் இப்புவி நமது வீடு. சொந்த வீட்டை பாதுகாப்பது நம் கடமை என்பதை உணர்ந்து செயல்படுவோம். பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை சிறிய அளவில் இப்போதே தொடங்குவோம். தமிழை உயிர் மூச்சாகவும் சமூகத்தை உயிர் நாடியாகவும் கொண்டவர் டத்தோ RRM கிருஷ்ணன். வாழும் காலத்தில் மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்ற பேரவைக்கு வெளிச்சம் பாய்ச்சிய அந்த மணிசுடர் நேற்று அதிகாலையில் அணைந்தது. அன்னாருக்கு வயது 74. மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்ற பேரவையில் 4வது தலைவராக டத்தோ கிருஷ்ணன் 1990 தொடங்கி 2004 வரையில் ஏறத்தாழ 15 ஆண்டுகளுக்கு சேவையாற்றினார். அடுத்து வரும் தலைமுறைக்கு வழிவிட்டு சென்றாலும் மணிமன்றத்துடன் கொண்டிருந்த உறவை அன்னார் ஒருபோதும் துண்டித்துக் கொண்டதில்லை. தலைவர்கள் மாறலாம், ஆனால் மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்றம் ஆலமரம் போல் தொடர்ந்து வேரூன்றி இருக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். டத்தோ கிருஷ்ணன் பிரிவால் அன்னாரின் குடும்ப உறவுகள் மட்டுமல்ல, மணிமன்றமும் துக்கம் அனுசரிப்பதாக நடப்பு தலைவர் முருகன் மணியம் இரங்கல் தெரிவித்தார். அவருடைய இழப்பு இன்றைய தமிழ் இளைஞர் மணிமன்ற தலைமைத்துவத்திற்கு ஒரு மிகப்பெரிய சோதனை மற்றும் எங்களை போன்ற இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு என்றுதான் கூற வேண்டும். அவர் கடைசி காலம் வரை அயராது தமிழ் பணி தொண்டு செய்து கொண்டே அவர் இருந்தார். உதாரணத்திற்கு மலேசிய தமிழ் பள்ளிகளின் முன்னாள் மாணவர் சங்க தலைவராகவும், பிறகு நெகிரி மாநிலத்தில் ஒரு சில இந்திய இயக்கங்களில் உறுப்பியம் பெற்று தன்னுடைய சேவையை 74 வயதிலும் அவர் தொடர்ந்து வழிநடத்தி வந்திருந்தார். அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்ற பேரவையின் 70ஆம் ஆண்டு விழாவையும் அவருடன் பகிர்ந்து கொண்டேன். நிகழ்ச்சியை சிறப்பாக வழி நடத்துங்க, எப்போதும் உங்கள் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பெரும் ஆதரவை கொடுத்தாரு. தன்னலமின்றி பொது வாழ்வில் ஆற்றிய சேவைக்காக மணிபூஷன், மணிச்சுடர், மணி செம்மல் போன்ற பட்டங்கள் அவரை அலங்கரித்தன. டத்தோ கிருஷ்ணன் தலைவராக இருந்த காலகட்டத்தில் மணி மண்டபம் கடனிலிருந்து மீட்கப்பட்டது. மாயிகா முன்னாள் தலைவரும் பொதுப்பணி முன்னாள் அமைச்சருமான தூன் எஸ் சாமிவேலு அதற்கு உறுதுணையாக இருந்தார். மேலும் மணிமன்றத்தின் 5 தேசிய பேராளர் மாநாடுகளை நட்சத்திர தரத்தை கொண்ட ஹோட்டலில் நடத்திய பெருமை இவரையே சாரும். நான் மணிமன்றத்தில் 2009 உறுப்பினராக சேர்ந்த பொழுது அவருடைய பழகும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. அந்த நேரத்தில் எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாகவும் எங்களை அரவணைத்து சென்றதில் அவருக்கு நிகர் அவர் தான், வேறு யாரும் இல்லை. எங்களுக்கு பல விஷயங்களை அவர் சொல்லிக் கொடுத்துருந்தார். மணிமன்றத்துடைய வரலாறுகள், அவர் கடந்து வந்த பாதை, மணிமண்டபத்தை காப்பாற்றிய அந்த தருணங்கள், சாமிகிட்ட இருந்து அவர் பெற்ற உதவிகளை எங்ககிட்ட நிறைய நிகழ்ச்சியில் அவர் பகிர்வு செஞ்சிருந்தார். மணிமன்றத்தை தவிர்த்து மாயிகாவுடன் தீவிர ஈடுபாடு கொண்டிருந்தார் டத்தோ கிருஷ்ணன். 1971 நெகிரி சமிலானில் உள்ள மாயிகா பாஜம் கிளையில் ஓர் உறுப்பினராக இணைந்தார் அவர். பின்னர் 1997 தொடங்கி ஸ்ராவான் சிகாமாட் கிளை தலைவராக டத்தோ கிருஷ்ணன் பொறுப்பேற்றார். பேரா இப்போவை பூர்வீகமாக கொண்ட அன்னாரின் நல்லுடர் பாட்டிக்சன் சுவாபத்தோங் மின் சுடலையில் தகனம் செய்யப்பட்டது. அவருக்கு மனைவி ஒருவரும் 3 பிள்ளைகளும் உள்ளனர். கடா சுங்காய் பட்டாணியில் 60 கிலோ எடை கொண்ட மலைப்பாம்பை மலேசிய பொது தற்காப்பு படையினர் பிடித்தனர். 5 மீட்டர் நீளம் கொண்ட அது ஆசிரியர் ஒருவரின் வீட்டின் கூரையில் தென்பட்டது. கழிப்பறையின் கூரை உடைந்துவிட்டதாக அவரது மகள் தகவல் தெரிவித்த வேளையில் அதில் பத்தை துணி போன்ற ஒரு பொருளை அவர் கண்டதாக குறிப்பிட்டார். பின்னர் அது ஒரு மலைப்பாம்பு என்பதனை அறிந்த அவர் உடனடியாக பொது தற்காப்பு படையினருக்கு அழைப்பு விடுத்தார். வீட்டின் பின்புறத்தில் அமைந்துள்ள டூரியான் மரத்தின் வழியாக அந்த பாம்பு கூரைக்குள் நுழைந்துள்ளதாக அதிகாரிகள் கூறினர். ஆயினும் தொடர்புடைய குடும்பத்தினர் இன்னும் அதிர்ச்சியில் இருந்து மீளவில்லை என அதிகாரி தெரிவித்தார். இம்மாத தொடக்கத்தில் கஞ்சா போதைப் பொருளை கடத்திய குற்றத்திற்காக என்மர், பினாங்கு, புக்கிட் மர்தாஜம் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் மரண தண்டனையை எதிர்நோக்கியுள்ளனர். அவர்களில் 2 வெளிநாட்டவர் ஆவர். அவர்கள் அனைவரும் 20 முதல் 30 வயதிற்கு உட்பட்டவர்கள்.
தாங்கள் மீது வாசிக்கப்பட்ட குற்றச்சாட்டை புரிந்ததாக அவர்கள் தலையசைத்தனர். அவர்களுக்கு பிணை வழங்கப்படாது எனவும் எதிர்வரும் டிசம்பர் 10ஆம் நாள் இவ்வழக்கு மீண்டும் செவிமடுக்கப்படும் எனவும் நீதிமன்றம் கூறியது. மலேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியத்தை தோற்றுவிக்கும் பரிந்துரை மீதான ஆய்வறிக்கை விரைவில் அமைச்சரவை கூட்டத்தில் தாக்கல் செய்யப்படும். சாலை விபத்துகளை புலனாய்வு செய்யும் நோக்கத்தை அது கொண்டிருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் அவையில் விவரித்தார். அமைச்சரவையின் ஒப்புதல் பெற்ற பின்னர் MTSB சட்ட வரைவு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். அந்த ஆய்வறிக்கையை ஆயத்தம் செய்யும் பொருட்டு இவ்வாண்டு மே முதல் அக்டோபர் வரை போக்குவரத்து அமைச்சர் தொடர்புடைய தரப்புகளுடன் கலந்தாய்வு நடத்தியது. சபா சரவா அரசுகளும் அந்த கலந்தாய்வில் பங்கேற்றதாக அமைச்சர் கூறினார். MTSB தோற்றுவிக்கப்பட்ட 11 ஆண்டுகளுக்கு முன்னரே பரிந்துரைக்கப்பட்டது. ஆயினும் இன்னமும் அது நடைமுறைப்படுத்தப்படாதது குறித்து சத்திய உறுப்பினர் ஷாரி சுகிர்னைன் அப்துல் கடீர் வினவியதற்கு அமைச்சர் பதில் உரைத்தார். தலோ இந்தான் கூட்டரசு சேமப்படை வீரர்கள் விபத்து, உப்சி மாணவர்களை உட்படுத்திய விபத்து போன்றவற்றை கையாள்வதற்கும் புலனாய்வு செய்வதற்கும் MTSB அவசியமாவதாக ஆந்தனி லாக் வலியுறுத்தினார். 1959 கூட்டரசு சாலை சட்டம், 1987 சாலை போக்குவரத்து சட்டம், 1980 மலேசிய நெடுஞ்சாலை வாரிய சட்டம் ஆகியவை அடுத்த ஆண்டு திருத்தப்படும். நாடளாவிய நிலையில் பல்வகை தட துரித கட்டண வசூலிப்பு முறை MLFF-ஐ செயல்படுத்த அது ஏதுவாக அமையும் என பொதுப்பணி துணை அமைச்சர் டத்துஸ்ரீ அஹ்மத் மஸ்லான் கோடி காட்டினார். நெடுஞ்சாலை கட்டணம் செலுத்தாத குற்றம் தொடர்பிலான பிரிவு திருத்தம் செய்யப்படும். MLFF முறையின் கீழ் நெடுஞ்சாலை கட்டண சாவடிகளில் தடுப்பு இராது. எனவே கட்டணம் கட்டாமல் தப்பிப்போர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க இந்த திருத்தம் வகை செய்யும் என்றும் துணை அமைச்சர் விவரித்தார். அந்த புதிய கட்டண முறைமையை மலேசிய நெடுஞ்சாலை வாரியம் விரைவில் செயல்படுத்தவிருப்பதாகவும் டத்துஸ்ரீ அஹ்மத் மஸ்லான் குறிப்பிட்டார். பெரும்பாலான பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை அட்டவணைப்படி கிளினிக்குகளுக்கு பரிசோதனைக்கு கொண்டு செல்வதில்லை. இதனால் சிறாரிடையே ஊட்டச்சத்து குறைபாடு சிக்கலை கையாள்வதில் சுகாதார அமைச்சர் பெரும் சவாலை எதிர்கொண்டிருப்பதாக துணை அமைச்சர் டத்தோ லுகானிஸ்மன் அவாங் சவுனி கூறினார். ஊட்டச்சத்து குறைபாடு மட்டுமன்றி உடல் இளைப்பு, உடல் பருமன் ஆகிய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதிலும் சுகாதார அமைச்சு சவாலை எதிர்கொண்டிருக்கிறது. சிறாருக்கு உரிய பரிசோதனை மேற்கொள்வதன் வாயிலாக தேவைப்படுவோருக்கு உணவு கூடைகளை வழங்கவும் ஏதுவாக இருக்கும் என துணை அமைச்சர் கோடி காட்டினார். இவ்வேளையில் 3 வயதுக்கு கீழ்ப்பட்ட சிறாருக்கு சத்துணவு வழங்கும் சிறப்பு திட்டத்தை சுகாதார அமைச்சு கொண்டிருக்கவில்லை. ஆயினும் தேவை வளத்தின் அடிப்படையில் அதனை பரிசீலிக்க ஆயத்தமாக இருப்பதாக துணை அமைச்சர் கூறினார். பூர்வக்குடி மற்றும் PPRல் வசிக்கும் சிறாருக்கான உணவு திட்டம் வறிய நிலையில் உள்ள குடும்பத்தைச் சேர்ந்த 6 மாதம் முதல் 6 வயது வரையிலான சிறாருக்கு பால் உதவி திட்டம் ஆகியவற்றை சுகாதார அமைச்சு செயல்படுத்தி வருவதாக டத்தோ லுகானிஸ்மன் அவையில் விவரித்தார்.
இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான சண்டை நிறுத்த ஒப்பந்த செயலாக்கத்திற்கு பின்னர் காசா முனையில் மரணித்தோர் எண்ணிக்கை 266 அதிகரித்துள்ளது. கடந்த 72 மணி நேரத்தில் 17 சடலங்கள் காசாவில் உள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. அதில் 15 உடல்கள் குண்டு வீச்சுகளால் சரிந்த கட்டட இடிபாடுகளில் இருந்து மீட்கப்பட்டவை. இன்னும் பலர் கட்டட இடிபாடுகளுக்கு இடையே சிக்கிக் கொண்டிருக்கின்றனர். அவர்களை காப்பாற்றுவதில் மீட்பு படையினர் சவாலை எதிர்நோக்கியுள்ளனர். படுகாயமடைந்திருப்போரின் எண்ணிக்கை 635 அதிகரித்திருக்கிறது. யூத படைக்கும் ஹமாஸுக்கும் இடையே கடந்த மாதம் 10ஆம் நாள் போர் நிறுத்த உடன்படிக்கை கையெழுத்தானது. அது கையெழுத்தாகி ஒரு மாதம் மட்டுமே ஆன நிலையில் காசா முனையில் உயிர் இழந்தோர் எண்ணிக்கை 260க்கும் கூடுதலாக அதிகரித்துள்ளது. 2023 அக்டோபர் 7ஆம் தேதி தொடங்கி ஈராண்டுகளுக்கு மேலாக தொடரும் இஸ்ரேல் ஹமாஸ் போரால் இதுவரை 69,483 பேர் பலியாகியுள்ளனர். 1,70,706 பேர் காயமடைந்துள்ளனர். விடிவு காலமின்றி நகர்கிறது பாலஸ்தீனர்களின் சொல்லுண்ணா துயரம். இன்றியமையா பொருள்கள் மற்றும் மருத்துவ வசதிகள் இன்றி காசா மக்களின் சுகாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மழை நீரை சேகரிக்க வடிவமைக்கப்பட்ட காசா நகரின் ஷேக் ரட்வான் குளம் இப்போது கழிவு நீர் தேக்கமாக மாறியுள்ளது. யூத படையின் குண்டுகளால் வடிகால் அமைப்பு சேதமுற்ற நிலையில் கழிவுகள் சிதைந்து போன அந்த குளத்தில் அடைப்பட்டு தேங்கியுள்ளன. கொடும் சுகாதார பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் ஷேக் ரட்வான் குளம் ஆயுத முனையில் இருந்து தப்பித்த காசா வாழ் மக்களின் உயிருக்கு வேறு வழியில் ஆபத்தை விளைவிக்கிறது. அமெரிக்கா டெக்சஸின் செயலிழந்த மீன் உற்பத்தி ஆலையில் கோர தாண்டவம் ஆடுகிறது தீ. அங்கு ஏற்பட்டுள்ள தீயை கட்டுக்குள் கொண்டுவர தீயணைப்பு வீரர்கள் முழுமூச்சாக ஈடுபட்டுள்ளனர். பாதுகாப்பு கருதி அந்த பகுதியை கடப்பதை தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தீயிலிருந்து வெளியேறும் புகை இன்னும் அதிகமான இடங்களுக்கு பரவக்கூடிய சாத்தியம் உள்ள நிலையில் மக்கள் விழிப்புடன் இருக்கும்படி அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர். நிலைமை அணுக்கமாக கண்காணிக்கப்படும் அதேவேளை உயிர் பொருள் சேதம் ஏதும் இல்லை என போலீஸ் தெரிவித்தது. மேலும் அப்பகுதியில் ஒன்றோடு ஒன்று நெருக்கலாக இருந்த மின் கம்பங்கள் தீயணைப்பு பணியை கடினமாக்கின. 1990 ஆண்டு அந்த ஆலை மூடப்பட்டதாகவும் இயற்கை எரிவாயு மற்றும் மின்சாரம் பயன்பாட்டில் இல்லை எனவும் அதிகாரிகள் குறிப்பிட்டனர். தீ மூண்டதற்கான காரணம் ஆராயப்படுகிறது. போர்த்துகலை புரட்டி போட்டுள்ளது குளோடியா சூறாவளி. அதில் உயிரிழந்த 85 வயது பிரிட்டிஷ் மூதாட்டியின் குடும்பத்தாருக்கு அதிபர் மார்செலோ ரெபேலோ டி சோசா இரங்கல் தெரிவித்தார். தென் போர்த்துகலின் அல்புஃபேரா நகரை குளோடியா சூறாவளி கடந்தது. அதில் சிக்கி 3 உயிரிழந்த வேளை 28க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். அவர்களில் 2 நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தகவல் வெளிவந்துள்ளது. அத்துடன் குளோடியா சூறாவளியின் சீற்றத்தால் ஏற்பட்ட வெள்ளத்தில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் வயதான தம்பதியரின் சடலத்தை மீட்பு படை கண்டெடுத்தது. அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த போது நீர்மட்டம் உயர்ந்ததால் அந்த தம்பதியரனால் தம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர். ஜப்பானின் முக்கிய மேற்கு தீவான குயுஷுவில் உள்ள சக்குராஜிமா எரிமலை நேற்று பலமுறை குமுறியதுடன் 4.4 கிலோமீட்டர் உயரம் வரை சாம்பலை கக்கியதாக அந்நாட்டு வானிலைத்துறை தகவல் அளித்தது. காகோஷிமா நகரத்தின் அருகிலுள்ள குயுஷுவின் தெற்கு முனையில் சக்குராஜிமா என்றழைக்கப்படும் இந்த எரிமலை உள்ளது. எரிமலை குமுறியதைத் தொடர்ந்து வான் சேவைகள் முடக்கப்பட்டன. 13 மாதங்களில் எரிமலை வெடிப்பு மிகவும் தீவிரமாகியுள்ளதை ஜப்பானிய வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்தது. அதீத புகைமூட்டம் மற்றும் தொடர்புடைய காரணிகளால் காகோஷிமா விமான நிலையத்தில் 30 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. அந்நாட்டில் துடிப்புடன் இருக்கும் எரிமலைகளில் சக்குராஜிமா ஒன்று. கடந்த 2019 அந்த எரிமலை 5.5 கிலோமீட்டர் உயரம் வரை சாம்பலை கக்கியது. தேசிய இளையோர் ஹாக்கி அணியின் முன்னாள் தலைமை பயிற்றுநர் கே ராஜன் மாரடைப்பால் காலமானார். பேரா ஹாக்கி அணியின் முன்னாள் நிர்வாகியுமான அவர் இன்று காலை இயற்கை எய்தினார் என அம்மாநில ஹாக்கி சங்க தலைவர் டத்தோ முகமது சையுத்தி அப்துல் சமட் தெரிவித்தார்.
68 வயதான ராஜனுக்கு தாய்லாந்தைச் சேர்ந்த துணைவியும் 2 பிள்ளைகளும் உள்ளனர். வெள்ளி மாநில மண்ணின் மைந்தனுமான அவர் முன்னாள் தேசிய விளையாட்டு வீரர் ஆவார். 2009 இளையோர் உலகக்கிண்ண ஹாக்கி போட்டிக்கு மலேசியாவை வழிநடத்தியதோடு 12 பருவங்களுக்கு தனாகா நேஷனல் பிரஹா TNB நிர்வாகியாக அன்னார் இருந்தார். ஆக கடைசியாக சிங்கப்பூரையும் தாய்லாந்தையும் வழிநடத்தும் வாய்ப்பு ராஜனுக்கு நல்கப்பட்டது. அன்னாரின் நல்லுடல் நாளை காலை 9:30 மணி வாக்கில் ஜலான் மெட்ராஸில் உள்ள இப்போ புந்துங் மின் சுடலைக்கு கொண்டு செல்லப்படும். இப்போ ஜலான் மஸ்ஜிதில் உள்ள ஹெவன்லி ஹோம் கிறிஸ்டியன் நினைவக மண்டபத்தில் கிடத்தி வைக்கப்பட்டிருக்கும் ராஜன் நல்லுடலுக்கு பொதுமக்கள் இன்றிரவு 10 மணி வரையில் இறுதி மரியாதை செலுத்தலாம். 27 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் உலகக்கிண்ண போட்டியில் கால் பதிக்கிறது நோர்வே. ஆக கடைசியாக அவனி 1998 அப்போட்டியில் களம் கண்டது. முன்னதாக நோர்வே 2026 உலகக்கிண்ண தகுதி சுற்று ஆட்டத்தில் இத்தாலியை 4-1 என பந்தாடியது. நோர்வே அணிக்கான 4 கோல்களில் 2ஐ அதன் தாக்குதல் நட்சத்திரம் எர்லிங் ஹாலண்ட் புகுத்தினார். எஞ்சிய 2 கோல்களை அன்டோனியோ நூசா மற்றும் யாகன் ஸ்ரென்லாசன் இருவரும் பெற்று தந்தனர். இத்தாலி அதன் ஒரே ஆறுதல் கோலை 11ஆம் நிமிடத்தில் பியோ எஸ்போசிட்டோ மூலம் பெற்று தந்தது. பிரிவில் இதுவரையில் களம் கண்ட 8 ஆட்டங்களில் தோல்வியை தழுவாது 24 புள்ளிகளுடன் நோர்வே முதலிடம் வகிக்கிறது. 6 புள்ளிகள் வேறுபாட்டில் 2ஆம் இடத்தில் உள்ளது இத்தாலி. நோர்வேயுடன் இணைந்து போர்த்துகலும் 2026 உலகக்கிண்ண போட்டிக்கு முன்னேறுகிறது. பிரிவு தகுதி சுற்றாட்டத்தில் அவனி அர்மீனியாவை 9-1 என தோற்கடித்தது. இவ்வாட்டத்தில் காற்பந்து உச்ச நட்சத்திரம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ களம் இறங்கவில்லை. போர்த்துகலுக்கான 9 கோல்களில் தலா 3 புருனோ பெர்னாண்டஸும் ஜூவா நீவிஸும் புகுத்தினர். நடப்பு மோட்டோஜிபி மோட்டார் சைக்கிள் பருவத்தை வெற்றி விழாவுடன் நிறைவு செய்தார் மார்க்கோ பெசேக்கி. வெலன்சியா கிராண்ட் பிரிக்கில் பந்தயத்தில் தனது ஆதிக்கத்தை செலுத்தி அப்ரிலியா அணிக்கு அந்த இத்தாலியர் பெருமை சேர்த்தார். பந்தயம் தொடங்கியது முதல் இறுதி வரையில் அவரின் கையே ஓங்கியிருந்தது. பெசேக்கி முதலிடத்தை பிடித்த வழி சக அணியைச் சேர்ந்த ரவுல் பெர்னாண்டஸ் 2ஆவதாக வந்தார். 3வது இடம் VR46 ரேசிங் அணியின் மோட்டார் சைக்கிளோட்டி ஃபாபியோ டி ஜினதான்யோ வசமானது. பந்தயம் தொடங்குவதற்கு முன்னரே பிரான்கோ மோபெடிலி போட்டியிலிருந்து வெளியேறினார். அவர் கீழே விழுந்து காயத்திற்கு ஆளானதை அடுத்து அம்முடிவு எட்டப்பட்டது. பெசேக்கி அப்ரிலியா அணிக்கு தொடர்ச்சியாக வெற்றியை பெற்று தந்திருப்பது இதுவே முதல் முறையாகும். புதிய ஆத்திச்சூடி, நெற்றி சுருக்கிடேல், அனாவசிய எரிச்சல், கோபம், பொறாமை கொள்ளாது. எவ்வளவு துயரங்கள் இருப்பினும் முக மலர்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்கிறார் பார். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி. Seorang individu yang tidak bertanggungjawab sehingga ia disimpankan ke banyak platform lain. Akhbar tersebut telah pun menafikan yang ia adalah kenyataan pihak mereka dan sebenarnya ia adalah suntingan yang sangat tidak bertanggungjawab sehingga mendatangkan fitnah dan juga